வணக்கம். முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு அப்புறமா உங்களோட பற்களையும் இம்ப்ளான்ட்ஸையும் பராமரிக்கிறது ரொம்பவே எளிமையான விஷயங்க. இயற்கை பற்களை எப்படி பராமரிக்கிறோமோ அதை விட ரொம்ப எளிமையா இந்த புதிய பற்களை நம்ம பராமரிக்க முடியும். இதுக்கு சில விஷயங்கள் நம்ம பின்பற்றினாலே போதுமானது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது நான் இப்போ ஒண்ணுனா சொல்றேன். முதல்ல நம்ம பற்களை சுத்தமா வச்சுக்கிறது எப்படின்றது பார்க்கலாம். ஒவ்வொரு உணவுக்கு அப்புறமாவே வாய் கொப்பளிக்கணும். குறைஞ்சது 2லேருந்து 3 நிமிஷமாவது வாய் கொப்பளிக்கணும். இப்படி கொப்பளிக்கும் போது நம்மளுக்கு பற்களுக்கு இடையில எங்கேயுமே உணவுகள் தங்காது. 2வது பிரஷ் பண்றது. இயற்கை பற்களை எப்படி நம்ம பிரஷ் பேஸ்ட் வச்சு பிரஷ் பண்றோமோ அதே மாதிரி இந்த புதிய பற்களும் நம்ம ஒரு மென்மையான டூத் பிரஷ், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை பயன்படுத்தி பிரஷ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பிளெயின் கோல்கேட் இல்லைன்னா பெப்சோடென்ட் ஒயிட் இது போன்ற டூத் பேஸ்ட்டை நீங்க பயன்படுத்தலாம். 2 வேளை பிரஷ் பண்ணணும். காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணணும். இரவு தூங்கத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பிரஷ் பண்ணணும். 3வது பேச்சு வர்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 95% மேல எல்லாருக்குமே ரொம்ப இயல்பா முதல் வாரத்திலே பேச்சு வந்துருங்க. ஆனா ஒரு சிலருக்கு பேச்சு முழுமையா வரத்துக்கு 3லேருந்து 4 வாரங்கள் ஆகலாம். சில பேருக்கு சில வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு 10 நிமிஷம், அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை அவங்க சத்தமா படிக்கலாம். இப்படி படிக்கும் போது அவங்களுக்கு பேச்சு ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். ஆரம்பத்துல பொறுமையா பேச ஆரம்பிங்க. போக போக நீங்க சத்தமா வேகமா பேசலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா பற்கள் இல்லாம இருக்கும் போது, பற்கள் பலவீனமா இருக்கும் போது நாக்கு ரொம்ப ஃப்ரீயா நகரும். அதனால பேச்சுல எந்த ஒரு தடமாற்றமும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு புதிய பற்கள் கொடுத்துருக்கும். அதனால நாக்குக்கும் அது புதுசா இருக்கும். அதனால ஆரம்பத்துல சில வார்த்தைகள் உச்சரிப்புகள் வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். போக போக ரொம்ப எளிமையா இயல்பா பேச்சு வந்துடும். அடுத்து ஈறு ஆறுதல். நம்ம உடம்புல ஒரு புண்ணு எப்படி சுருங்கி ஆறுமோ அது போலதாங்க ஈறுகளும் நம்ம இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு அப்புறம் சுருங்கிதான் ஆறும். இங்க நம்மளுக்கு ஈறுகள் சுருங்கும் போது நம்மளுக்கு பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையில இடைவெளி உருவாகும். இதை நாங்க ஹெல்தி கேப் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு இடைவெளி உருவாகுதோ அந்த அளவுக்கு ஈறுகள் சுருங்கி ஆறுதுன்னு அர்த்தம். இந்த இடைவெளியில நம்மளுக்கு உணவுகள் மாட்டலாம். ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா கொப்பளிச்சிங்கனாவே போதும். இந்த உணவுகள் ரொம்ப எளிமையாவே உங்களுக்கு வெளில வந்துடும். தேவைப்பட்டால் நீங்க வாட்டர் ஃப்ளாசர் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் வாங்கணும் பயன்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ஆனா விருப்பப்படுறவங்க இதை நீங்க பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கும். இதுல நீங்க தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஈறுகளுக்கும் பற்களும் இடையில எங்க உங்களுக்கு இடைவெளி இருக்கோ அங்க நீங்க வச்சு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியும் காத்தும் வேகமா வரும். இது மூலமா உள்ள ஏதாவது உணவு துணுக்கள் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப எளிமையா வெளில வந்துடும். நான் சொன்ன மாதிரி இது கட்டாயம் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வாங்கிட்டு பயன்படுத்திக்கலாம். அடுத்து என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். முதல் 3 மாதங்களுக்கு நீங்க என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வேக வைத்த உணவுகள் நீங்க சாப்பிடலாம். வேக வைத்த காய்கறிகள் சாப்பிடலாம். கீரை வகைகள் எடுத்துக்கலாம். சாப்பாடு, தோசை, பொங்கல், உப்மா இந்த மாதிரி உணவுகள் நீங்க எடுத்துக்கலாம். பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். விதை இருக்கக்கூடிய பழங்கள் அதாவது கொய்யா, திராட்சை, மாதுளப்பழம் இதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம். அப்படியே நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 3 மாசம் கழிச்சு எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னா நீங்க அது ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள்ல நீங்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டை, ஃபிஷ் நீங்க எடுத்துக்கலாம். சிக்கனும் மட்டனும் நீங்க ஒரு 3 மாதங்கள் கழிச்சு எடுக்கலாம். இப்போ நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அது குழம்பாவோ இல்ல சூப்பாவோ எடுத்துக்கலாம். என்னென்ன உணவுகள் நீங்க 3 மாதங்களுக்கு தவிர்க்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். முறுக்கு, எள்ளடை, சீடை, தட்டை, பர்ஃபி, பரோட்டா, நானு, பீஸா, பர்கர், பாதாம் பருப்பு இது போன்ற உணவுகள் நீங்க 3 மாதங்களுக்கு தவிர்க்கணும். எப்பவுமே எடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலும்பு கடிக்கிறது, கரும்பு கடிக்கிறது, அப்புறம் இரும்பு கடிக்கிறது. நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தாண்டி பொதுவாக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்துக்காக மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பீங்க. பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க. அது நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். இதை நீங்க நிப்பாட்டணுன்ற அவசியம் இல்லை. முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு அப்புறமா நாங்க சில சத்து மாத்திரைகள் கொடுத்துருப்போம். அது 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு நீங்க எடுக்கணும்னு சொல்லியிருப்போம். அது நீங்க கட்டாயம் எடுக்கணும். இந்த ஊர்ல தான் இருக்கீங்க அப்படின்னா சிகிச்சைக்கு அப்புறம் 1 மாதம் இல்ல 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு செக்அப் வரலாம். வெளியூர்ல இருக்கீங்கன்னா 3 மாதங்கள் கழித்து ஒரு செக்அப் வரலாம். இதுவே நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க 6 மாதங்கள் கழித்து நீண்ட கால பற்கள் மாத்த வரும்போது செக்அப் வந்தாலே போதுமானது. ஒருவேளை நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒருவேளை வலி வந்திருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு கண்டிப்பா தெரிவிக்கணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்க சொல்லுவோம். நீங்க ஒருவேளை உள்ளூர்ல இல்ல வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு செக்அப் பார்த்துக்கலாம். நீங்க ஊருக்கு கிளம்பும் போதே உங்களுக்கு நாங்க பாதுகாப்புக்காக உங்களுக்கு சில மாத்திரைகள் எழுதி கொடுத்துருவோம். அதுல உங்களுக்கு வலி மாத்திரையும் இருக்கும். நீங்க ஊர்ல உங்களுக்கு வலி வரும்போது நீங்க இந்த மாத்திரையை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நான் சொல்ல போது ரொம்ப முக்கியமான விஷயங்க.
2லிருந்து 3% ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பற்கள்ல விரிசல் வர்றதோ, இல்ல பற்கள் உடையறதோ நடக்குங்க. இப்படி நடக்கும்போது நீங்க பயப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம். ஸ்க்ரீன்ல தெர்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்றது நாங்க சொல்லுவோம். இந்த மாரி பற்கள் உடையாம இருக்கிறதுக்காக தான் நம்ம நைட் கார்ட் தருவோம். இந்த நைட் கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பற்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக, பாதுகாப்பா இருக்கிறதுக்காக குடுக்கறது. எப்படி நம்ம தலை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நம்ம ஹெல்மெட் பயன்படுத்தி வண்டி ஓட்டுறோமோ, அதே மாரி தான் இம்ப்ளான்ட் பாதுகாப்புக்காகவும், பற்கள் பாதுகாப்புக்காகவும் இந்த நைட் கார்ட் தரும். இது நீங்க கட்டாயம் இரவுல தூங்கறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். இந்த தற்காலிக பற்கள் இப்ப நம்ம குடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு நைட் கார்ட் குடுப்போம். 6 மாதங்கள் கழித்து நீங்க நீண்ட கால பற்கள் மாத்த வரும்போது, அப்போ ஒரு நைட் கார்ட் குடுப்போம். நைட் கார்ட் நீங்க வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்த வேண்டும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள நீங்க பின்பற்றினாலே போதுமானதுங்க. உங்களோட பற்கள் ஆரோக்கியமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். இந்த புதிய பற்களோட, உங்களோட புதிய புன்னகையோட, புதிய வாழ்க்கைய நீங்க தொடங்கலாம். நன்றி.